Hello, 10th standard state board students. I hope everyone is doing good. How was your day? Yes, so welcome back to நச்சுன்னு 4 சம் சீரீஸில் இன்னைக்கு நாம 4 சம் பார்க்க போகிறது இல்லை, அடிஷ்னலாக உங்களுக்கு 5வது ஒரு சம் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இன்னைக்கு நாம பார்க்க போகிறது எல்லாமே 2 மார்க் தான். ஓகேவா? ஸோ யூஸ்வலாக வந்து இந்த சீரீஸில் நச்சுன்னு 4 சம் சீரீஸில் நாம வந்து பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே 2 2 மார்க் 2 5 மார்க்னு பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 5மே 2 மார்க் தான். ஏன்னா இது உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்காத ஒரு டாபிக், அப்படிதானே? ஜாமெட்ரி அப்படின்னாலே கொஞ்சம் பேர் அப்படியே சறுக்குவீங்க, அப்படிதானே? யா, ஸோ பட் டோன்ட் வரி, இட்ஸ் நம்ம வந்து ஜாமெட்ரி பொறுத்த அளவுக்கு நீங்கள் எல்லா சம்மும் போட்டு பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. செலக்டிவாக ஒரு சில இம்பார்ட்டன்ட் சம்மாவது போட்டு பாருங்க. ஓகே, எனக்கு ஜாமெட்ரி பிடிக்காது சார் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் சொல்ற ரெக்வஸ்ட் என்னன்னா, எல்லா சம்மும் போட்டு பார்க்க தேவையில்ல, முக்கியமான சம்ஸ் நீங்கள் போட்டு பாருங்க. அது வந்ததுன்னா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ 2 மார்க் மட்டும் தான் பார்க்க போகிறோம், 5 சம் தான் பார்க்க போகிறோம். எல்லாமே எக்ஸாம்பிள் கொஸ்டின் தான். இதில் நான் ஃபர்ஸ்ட் 2 எக்ஸசைஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? பித்தாகரஸ் தியரம் நான் கொண்டு வரல. சிமிலாரிட்டி பேஸ்டு கொஸ்டினும் பிபிடி அண்ட் ஏபிடி பேஸ்டு கொஸ்டின்ஸ் 2 மார்க் மட்டும் நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எக்ஸாம்பிள் 4.7. ரொம்ப சிம்பிள் தான்பா. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்ஸ் தான். ஸோ ஐ ஹோப் நோட் பண்ணாதவங்க, அதாவது காப்பி பண்ணாதவங்க காப்பி பண்ணிக்கோங்க. நான் எப்பவும் சொல்றது தான், உங்ககிட்ட வந்து தனி நோட்டு போட முடியும்னா டே வைஸ் நீங்கள் போட்டுகிட்டே வந்துடுங்க. அண்ட் தென் வீடியோ முடிச்சது அப்புறமா கமெண்ட் பண்ணுங்க, இந்த டே கம்ப்ளீட்டட் சொல்லிட்டு. அதர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க பாருங்க. எஸ், அந்த மாதிரி ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு கமெண்ட். அண்ட் வியூஸ் நிறைய வருது, பட் கமெண்ட் வரல. பட் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கே தெரியும், சில வீடியோஸ்லாம் நான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த கமெண்ட்டையுமே நான் வந்து ஸ்க்ரீனில் காட்டி ஐ வில் அப்ரிஷியேட். ஸோ ப்ராபப்ளி நெக்ஸ்ட் டைம் அதை பண்ண போகிறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களால் எத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் ரெகுலராக வரீங்க, பார்க்குறீங்க, போறீங்க அப்படின்றது டசன்ட் மேக் எனி சென்ஸ். அஃப்கோர்ஸ் இட் இஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ, பட் டோன்ட் பி செல்ஃபிஷ். கைண்ட்லி ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2 ட்ரையாங்கிளுடைய பெரிமீட்டர் வந்து சிமிலராக இருக்கு. 2 சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் உடைய பெரிமீட்டர் வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு சைடு வந்து உங்களுக்கு மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்படி சார் சால்வ் பண்றது அப்படின்னா, 2 சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. ஓகேங்களா? 2 சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. அந்த 2 சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்மே நான் சும்மா ரஃபா போடுறேன். ஓகே, ஸோ 2 சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. யூ ஹாவ் அ ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் யூ ஹாவ் அ ட்ரையாங்கிள் பிக்யூஆர். சரிங்களா? இந்த 2 ட்ரையாங்கிளோட சைட்ஸ் நமக்கு சேம் ரேஷியோல இருக்குன்னு தெரியும். ரேஷியோனா என்னது? என்னால் ஃப்ராக்ஷனா எழுத முடியும்னு தெரியும். ஓகேங்களா? கரஸ்பாண்டிங் சைட்ஸை என்னால் ஃப்ராக்ஷனா எழுத முடியும்னு தெரியும். அப்படி இருந்ததுன்னா பெரிமீட்டர்ன்றது யாரு? டோட்டல் தானே. அப்போ அந்த டோட்டலுமே ஆப்வியஸ்லி உங்களுக்கு சேம் ரேஷியோல தான் இருக்கும். இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்க எழுதணும். என்ன எழுதணும்? ஃபர்ஸ்ட் 2 லைன் நான் சும்மா ஓனா எழுதுறேன். நீங்க வந்து புக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ நீங்க அதே கூட எழுதிக்கோங்க. ஓகேங்களா? தி ரேஷியோ ஆஃப் sides of similar triangle. The ratio of sides of similar triangle is same as ratio of their perimeters. இது வந்து நீங்க கட்டாயம் எழுதணும். இதை எழுதாம நீங்க வந்து சம்ம போடக்கூடாது. ஓகேங்களா? சம்ம போடக்கூடாது. அப்போ இதுக்கு நான் எப்படி எழுதலாம்னா, AB by, இங்க AB க்கு சைடு இங்க என்ன இருக்கு? PQ இருக்கா? So I can write AB by PQ is equals to BC by QR is equals to AC by PR is equals to, அதாவது இந்த சைடு பை இந்த சைடு, அகைன் இந்த சைடு பை இந்த சைடு, அண்ட் தென் இந்த மூணாவது சைடு பை மூணாவது சைடு. கரஸ்பாண்டிங் கரெக்டா நீங்க எழுதணும். ஆர்டர் நீங்க மாத்தி எழுதுனீங்கன்னா தப்பாயிடும். சரியா? இஸ் ஈக்குவல்ஸ் டு, யூ நீட் டு ரைட் perimeter of triangle ABC divided by perimeter of triangle PQR ன்னு எழுதணும். ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்ல எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, சைடு வந்து உங்களுக்கு சேம் ரேஷியோல இருந்ததுன்னா அதோட பெரிமீட்டரும் அதே ரேஷியோல தான் இருக்கும். புரிஞ்சுதா? ஓகே, சூப்பர். இப்போ நமக்கு கேள்வியில எதை கம்பேர் பண்றாங்கன்னு பாருங்க. PQ கொடுத்துட்டு AB. அப்போ நம்ம வெறும் இதை மட்டும் ஈக்குவல் பண்ணா போதும். நீங்க எழுதும்போது நீங்க 3 கூட எழுதலாம். இல்ல புக்ல வந்து சார் இந்த ரெண்டுமே எழுதல சார் அப்படின்னாலும் பரவாயில்ல, இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஓகேவா? உங்களுக்கு புரியுறதுக்காக நான் எழுதியிருக்கேன். நீங்க ஃபுல்லா எழுதினாலும் ஓகே தான், இல்ல ஃபர்ஸ்டும் லாஸ்ட்டும் மட்டும் எழுதினாலும் ஓகே தான். சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஏபி தான் எனக்கு தேவை. பிக்யூ கேள்வி எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10 கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் ஆஃப் ஏபிசி எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 36 டிவைடட் பை பெரிமீட்டர் ஆஃப் பிக்யூஆர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 24. ரொம்ப சிம்பிளா. இப்போ அப்படியே கிராஸ் மல்டிப்ளை, இந்த 10 இந்த பக்கம் வந்தா மல்டிப்ளை ஆயிடுமா? அப்போ ஏபி இஸ் ஈக்குவல்ஸ் டு 36
இன்ட்டு 10/24. 36 24 டேரெக்டாக 12வது டேபிளில் கேன்சல் பண்ணுங்க. டேரெக்டாக பண்ணுங்க. அப்போ இது 12 20 36 2 12 ரெண்டையும் 10ஐயும் கேன்சல் பண்ணால் 5 வரும். அப்போ 5 15 சென்டிமீட்டர் தான் உங்களோட ஏபி. ஸோ ரைட் த ஆன்சர் ஏபி ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர். ஒரு கட்டம் கட்டி விட்டுருங்க. அதோட சம்மு ஓவர். உங்களுக்கு எழுதுறதுன்றது ரொம்ப கம்மி, நீங்க புரிஞ்சுக்கிறது தான் இம்பார்ட்டன்ட் ஜாமெட்ரியை பொறுத்த அளவுக்கு. சரியா? நீங்க வந்து மற்ற சாப்டர் மாதிரி அல்ஜிப்ரா மாதிரியோ இல்லை சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ் மாதிரியோ அப்படியே பெரிய பெரிய ஸ்டெப்லாம் போட போறீங்க, அப்படியே பெரிய மல்டிபிகேஷன் போட போறீங்க, சிம்பிளிஃபிகேஷன், அந்த சீனே இங்கே கிடையவே கிடையாது. நீங்க என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றீங்க, ஏபிடியா பிபிடியா இல்லை சிமிலர் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டியா, அந்த ப்ராப்பர்ட்டி முதல்ல எழுதிட்டு அதுக்கான ஒரு 2-3 ஸ்டெப்பை போட்டு சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சிம்பிள் தான். திரும்ப சொல்றேன், நீங்க ஜாமெட்ரி வந்து கஷ்டம்னு நினைச்சு ஒதுக்காதீங்க. செலக்டிவா ஒரு சில சம்ஸை பார்த்தாலே நம்ம வந்து ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். சரிங்களா? செகண்ட் சம் போலாமா? எஸ், செகண்ட் சம்முமே உங்களுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் தான். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, போன சம்ல என்ன பண்ணமோ அதே சீன் தான். ஆனா பெரிமீட்டர் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு சைடு கூட கம்பேர் பண்ணும்போது சேம் ரேஷியோல இருந்தது இல்ல. ஆனா ஏரியா கூட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு சேம் ரேஷியோல வராது, அதோடைய ஸ்கொயர்ல வரும்ன்றதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். எஸ், அதோடைய ஸ்கொயர்ல வரும்ன்றதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். எப்படி சார் எழுதணும்? இங்க ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா எழுத போறீங்க? ஏரியா ஆஃப் similar triangle, area of similar triangles is equal to, okay, ratio of பண்ணோமா, the ratio of, first start பண்ணும்போது ratio of, the ratio நான் fraction எழுதணும், அதுதான். So the ratio of area of similar triangles is equals to square of corresponding sides of similar triangle. Squares of corresponding sides of similar triangle. அவ்வளவுதான். இதுதான். அங்க வந்து ஸ்கொயர் பண்ண மாட்டோம், இங்க நாம சைடை ஸ்கொயர் பண்ண போகிறோம். அது ஒண்ணுதான் டிஃபரெண்ட். ஓகேங்களா? ஸோ சேம் லைக் த ப்ரீவியஸ் கொஸ்டின். இது சும்மா ஒரு ஏபிசின்னு போட்டுக்கோங்க. அகைன் இது வந்து உங்களுக்கு டிஇஎஃப்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி எழுத போறோம்னா, ஏரியா, ஓகேவா, நல்லா கவனிங்க, நான் எழுதுறது பாருங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி divided by area of triangle DEF is equals to, அவங்க எதை கொடுத்துருக்காங்க? பிசியும் இஎஃப் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் அதை எப்படி எழுதணும்? பிசி ஸ்கொயர் பை இஎஃப் ஸ்கொயர்னு எழுதணும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். பெரிமீட்டரை பொறுத்த அளவுக்கு நம்ம வெறும் பிசி பை இஎஃப் மட்டும்தான் போட்டோம். ஏரியாவை பொறுத்த அளவுக்கு நீங்க ஸ்கொயர்ல போட போறீங்க. ஸ்கொயர் சைட்ல போடணும், ஏரியாவுக்கு போட்டுறாதீங்க, லெஃப்ட் சைட்ல போட்டக்கூடாது. ஏரியா இஸ் ஸ்கொயர் ஆஃப் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் தான் நான் எழுதியிருக்கேன். நீங்க மாற்றி எழுதக்கூடாது, சைடு பக்கம் தான் உங்களுக்கு ஸ்கொயர் டேர்ம் வரணும். சரிங்களா? ஸோ இப்போ சம்முக்கு தேவையான ஸ்டேட்மெண்ட்டை போட்டுட்டு நம்மளோட ஈக்குவேஷன் எழுதிட்டேன். சப்ஸ்டியூட் பண்ணி முடிஞ்சு போச்சு. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 54 கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் டிஇஎஃப் தான் நமக்கு தேவை. ஸோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் தான் நமக்கு தேவை. பிசியை ஸ்கொயர் பண்ணோம். பிசி எவ்வளோ? 3, அப்போ 3 ஸ்கொயர். இஎஃப் எவ்வளோ? 4, அப்போ 4 ஸ்கொயர். இப்போ கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணோம். இதை இங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இதை நான் இங்க மல்டிப்ளை பண்றேன். அப்போ எனக்கு என்ன வரும்? 54 into 16 is equals to 9 into area of triangle DEF. இப்போ 9 இந்த பக்கம் கேன்சல் பண்ணலாம், 6 டைம்ஸ் வருதா? அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் DEF equal to 16 into 6 எவ்வளோ? 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடணும். ஏன்னா நம்ம ஆன்சர் ஏரியாவுக்கு எழுதுறோம். ஏரியா ஆன்சர் எழுதும்போது ஸ்கொயர் தான் போடணும். 2 சமம் முடிச்சிட்டோம். இது கிளியரா? ரொம்ப சிம்பிள் தான்மா. நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ஒரே மாதிரி தான் இருக்கும், நீங்க ரியலைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வெறும் கொடுத்துருக்கிற பெரிமீட்டரை டைரக்டா ஈக்குவல் டு கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ரேஷியோ போட்டா ஆன்சர் வந்துடும். இது ஏரியான்றதால ஸ்கொயர் பண்றீங்க, அவ்வளவுதான். இப்போ ரெண்டுமே பாருங்களேன், ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், எக்ஸ்பிரஷன் இருக்கும், சிம்பிளிஃபிகேஷன், அவ்வளவுதான். ஒரே மாதிரி தானே இருக்கு. இதை விட ஈஸி அடுத்து நம்ம பார்க்க போற பிபிடியும் ஏபிடியும். சரியா? அடுத்த சம் போலாமா? எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸாம்பிள் 4.12. இது ரொம்ப முக்கியமான கேள்விமா, மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம எடுக்கிறதெல்லாம் முக்கியமானதுதான், பட் அதுலயுமே ரொம்ப முக்கியமான கேள்வி இது. சரியா? காப்பி பண்ணிக்கோங்கம்மா குயிக்கா. ஆனா என்ன ஒண்ணு, இந்த சம்ல வந்து டயக்ராம் ஐ திங்க் புக்ல கொடுத்துருக்கும். ஓகேவா? புக்ல கொடுக்கல அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம், அதாவது கேள்வியில கொடுக்கலன்னாலும் நோ ப்ராப்ளம். மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின் ஜாமெட்ரியை பொறுத்த அளவுக்கு நீங்களே வந்து வரையலாம். ஓகேங்களா? நீங்களே வந்து கேள்வியை பார்த்துட்டு நீங்களே வரையலாம். இப்போ என்ன சொல்றாங்க பாருங்க. In triangle ABC, so there is a triangle இருக்கு. ஓகேவா? நான் ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறேன்.
ஸோ ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. நான் ஈக்குலேட்டரல் மாதிரி வரைகிறேன், பட் அது நாட் ஈக்குலேட்டரல், அது எப்படி வேணா இருக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் ஒரு பேரலல் லைன் இங்கே இருக்கு. சரியா? ஒரு பேரலல் லைன் இங்கே இருக்கு. இப்போ நல்லா கவனிங்க. ஏபிசி தான் உங்களுடைய ட்ரையாங்கிள். அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எழுதிக்கோங்க. டிஇ தான் உங்களுக்கான பேரலல் லைன். சரியா? டிஇ தான் உங்களுக்கான பேரலல் லைன். இப்போ அவங்க எதெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஏடி வந்து எக்ஸ், டிபி வந்து எக்ஸ் மைனஸ் 2, ஏஇ வந்து எக்ஸ் பிளஸ் 2, இசி வந்து எக்ஸ் மைனஸ் 1. சரியா? இப்போ நீங்க என்ன எழுதணும்? given in triangle ABCல DE is parallel to BC ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிள் பேரலல் லைன் பத்தி பேசுறாங்கன்னாலே அது உங்களுக்கு பிபிடி தான். அப்ப நம்ம எப்படி எழுதணும்? பை பிபிடி தியரம் இல்ல பை பிபிடி. டி ஃபர்ஸ்ட் ஆன்சர் தியரம் தானே, பை பிபிடி. இல்ல நீங்க இப்போ நான் சொல்றேன், பட் எக்ஸாம் எழுதும்போது பை பேசிக் ப்ரொபோஷனல் தியரம் ஃபுல்லா தான் எழுதணும். சரிங்களா? சார் ஃபுல்லா எழுதலாம் மார்க் கொடுப்பாங்களா சார்? அந்த கேள்விலாம் கேட்கக்கூடாது. யூ ஷுட் நாட் அலோவ் த டீச்சர் டு ரிடியூஸ் யுவர் மார்க் அட் எனி காஸ்ட். சரிங்களா? இப்போ பை பிபிடின்னு போட்டு என்ன பண்ண போறீங்க? ஏடி பை டிபி ஞாபகம் இருக்கா? இப்படி தானே எழுதணும், மேல இருந்து கீழே அப்படியே. சரியா? ஸோ டேரக்டா எழுதிக்கோங்க. எப்படி எழுதணும்? ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல்ஸ் டு அப்படியே இந்த பக்கம் ஏஇ பை இசின்னு எழுதணும். சரியா? ஏஇ பை இசி, ஏஇ பை இசி, அவ்வளோதான். இப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் பிளஸ் 2 பை எக்ஸ் மைனஸ் 1. இப்போ கிராஸ் மல்டிப்ளை, உல்டா மல்டிப்ளை, இங்க இருந்து இங்கேயும் இங்க இருந்து இங்கே நம்ம உல்டா மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம்ல, கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போ எக்ஸ் டைம்ஸ் எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் பிளஸ் 2 டைம்ஸ் எக்ஸ் மைனஸ் 2. இதை உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் வருமா? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ்னு வரும். இது a plus b a minus b ஃபார்மேட்ல இருக்கா? I can write it as a square minus b square. RHS என்ன பண்ணிருக்கும் புரியுதா? a plus b a minus b ஐடென்டிட்டி என்னது? a square minus b square. So I can write it as x square minus 4 directly. So ரெண்டு பக்கமும் நீங்க x square minus x கேன்சல் பண்ணிடலாம். அதாவது x square கேன்சல் பண்ணிடலாம். மீதி இருக்கிறது minus x equal to minus 4, மைனஸ் மைனஸுமே கேன்சல் பண்ணீங்கன்னா x equal to 4. சம்மு முடிஞ்சுதா சார் அப்படின்னா நோ, முடியல. ஏன் சார்? அதான் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டமே சார்னு யோசிப்பீங்க. செல்லங்களா, கேள்வி ஃபுல்லா படிங்க. அவங்க நம்ம கேட்கறதெல்லாம் சைடு தான் கேட்குறாங்க. சரியா? அவங்க என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த லென்ஸ் ஆஃப் ஏபி ஏசின்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பவுமே உங்களுக்கு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, ஒரு சம்மில் எக்ஸை கண்டுபிடிக்கிறோம்னா எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு அப்படியே ஓடிடுவோம். டோன்ட் டூ தட் மிஸ்டேக். சம்ம ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணுங்க. கேள்வி ஃபுல்லா படிங்க அவங்க என்ன கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ ஏபி அப்படின்றது நம்ம என்ன பண்ண போறோம்? ஏபி இஸ் ஈக்குவல்ஸ் ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? சாரி, ஃபுல்லா ஆட் பண்ணோம். இது ஃபுல்லா தான் ஆட் பண்ண போறோம். சரியா? உங்களுக்கு புக்ல பாத்தீங்கன்னா ஏடி தனியா டிபி தனியா கண்டுபிடிச்சிட்டு போட்டிருப்பாங்க. நீங்க அதை பண்ண வேணாம், டேரக்டா போடுங்க. சரியா? ஸோ ஏபி ஃபுல்லா என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 2. எக்ஸ் வேலை 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 4 plus 4 minus 2, 8 minus 2, 6. அப்போ AB equal to 6 units. சரியா? சென்டிமீட்டர் மீட்டர்ல எதுவும் பேசல. ஸோ அதனால நீங்க வெறும் யூனிட் மட்டும் போட்டுக்கோங்க. ஓகேவா? அடுத்து ஏசி கண்டுபிடிங்க. ஏசி ஈக்குவல் டு இந்த பக்கம் ஆட் பண்ணீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 2 பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1. மல்டிப்ளை பண்றாதீங்கம்மா, டோட்டல் லென்த் நம்ம ஆட் தான் பண்றோம். சரியா? ஸோ 4 பிளஸ் 2 பிளஸ் 4 மைனஸ் 1 என்ன கிடைக்கும்? 10, 9. ஸோ 9 யூனிட்ஸ். அவ்வளோதான், சம்மம் முடிஞ்சது. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படியே கட்டம் கட்டி விட்டுருங்க. ஏசியும் கண்டுபிடிச்சிட்டோம், ஏபியும் கண்டுபிடிச்சிட்டோம். இதோட சம்மு ஓவர். 2 மார்க் அல்வா மாதிரி வாங்கிட்டு வந்துடலாம். புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் 3 சம் ஒரு ஐடியா கிடைச்சுதா நம்ம என்ன பண்றோம்னு சொல்லிட்டு? இதுக்கு முன்னே யாராவது வந்து ஆமா சார் ஜாமெட்ரி கஷ்டமா இருந்துன்னு நினைச்சிட்டு இருந்தேன், இப்போ ஓரளவுக்கு ஃபீலிங் பெட்டர், ஓரளவு ஈஸியா இருக்கா மாதிரி தான் சார் தெரியுது அப்படின்றவங்க கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. சரியா? நெக்ஸ்ட் ஃபோர்த் சம். ஃபோர்த் சம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு ஏபிடி ஆங்கிள் பைசெக்டர் தியரம் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். And students, those who are going to take up your quarterly examination, உங்களோட quarterly examination உடைய போர்ஷன்ஸை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? ஏன்னா ஐ செக்டு நெட்ல பார்த்தேன், பட் எனக்கு வேற வேரியேஷன்ஸ் வருது. ஸோ அது எது எனக்கு ஃபைனலில் தெரியல. ஸோ குவார்டர்லி எக்ஸாம்ஸ் உடைய போர்ஷன்ஸ் நீங்க எது எழுத போறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நம்ம இப்போதைக்கு இந்த நச்சு 4 சம் சீரிஸ்ல குவார்டர்லி எக்ஸாம்ஸ் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ வித் பின்னாடி இருக்கிற சாப்டர்லாம் அப்புறம் மாற்றலாம். ஓகேங்களா? ஓகே, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க குவார்டர்லி எக்ஸாம் போர்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. ஆங்கிள் பைசெக்டர் தியரம் டப்பாமா. ஆங்கிள் பைசெக்டர் தியரம் ஈஸி ஈஸி ஈஸி. ஸோ ஒரு இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏடி வந்து ஆங்கிள் பைசெக்டர். ஆங்கிள் பைசெக்டர்னு என்னது? சப்போஸ் இந்த ஆங்கிள் பிஎஸ்சி வந்து 60 இருந்ததுன்னா இது உங்களுக்கு 30 30 பிரிதுன்னு அர்த்தம்.
இல்லை அது 40 இருந்தால் 20 பெரியதுன்னு அர்த்தம். ஸோ அந்த ஏடி வந்து உங்களுக்கு அந்த ஏவுடைய ஆங்கிளை பாதியாக பொழக்குதுன்னு அர்த்தம். சிம்பிள். ஓகேவா? இப்போ இப்படி இருந்தால் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, அதான் கேள்வி அவங்களே கொடுத்துட்டாங்க. கேள்வியில் அவங்களே கொடுத்துட்டாங்க. இங்க பாருங்க, given AD is angle bisector. Given AD is angle bisector of angle A. ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? by ABT angle bisector theorem என்ன தெரியும் பண்ணுவீங்க? AB by AC இந்த பக்கம் எழுதணும். சரியா? ரெண்டு பக்கமும் மேல இருந்து வருது இல்ல, அது ரேஷியோல எழுத போறோம். எப்படி எழுத போறோம்? AB by AC equal to BD by DC ன்னு எழுத போறோம். அவ்வளவுதான். BD by DC. DC ன்னு போடலாம், CD ன்னு போடலாம். சிம்பிளா? புரிஞ்சுதா? AB by AC இந்த ரெண்டு பக்கமும் will be equal to the base of the ratio. அடுத்து AB சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. AB வந்து 6, AC வந்து தெரியாது, BD வந்து 4, DC வந்து 3. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 18 equal to AC into 4. அப்போ AC equal to 18/4. 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 9/2 which is nothing but 4.5 சென்டிமீட்டர். ஸோ உங்களோட ஆன்சர் AC equal to 4.5 சென்டிமீட்டர். சம்மு முடிஞ்சது. சப்பமேட்டு சால்ட் வாட்டர். இது ஒரு SMSW கொஸ்டின். SMSW என்னது? சப்பமேட்டு சால்ட் வாட்டர். ஸோ இந்த சம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐ சேலஞ்ச் யூ 30 செகண்ட்ஸ் நீங்கள் எழுதலாம். 30 செகண்ட்ல இந்த கொஸ்டின் நீங்க ஆன்சர் நீங்க எழுதிடலாம். 30 செகண்ட் போதும். எவ்வளோ டக் டக் டக்குன்னு போட்டோம் பாருங்க. இது இருந்தா 2 மார்க் கன்ஃபார்ம். என்ன சார் நீங்க ரொம்ப குட்டி எழுதுற மாதிரி இருக்கே சார்? இவ்வளவுதான் இருக்கணும். கிவன் எழுதுறோம், எதை அப்ளை பண்றோம்? பை ஆங்கிள் பைசெக்டர் தியரம்னு போடுறோம், அதுக்கான ஈக்குவேஷன் நம்ம எழுதுறோம், ரேஷியோ எழுதுறோம், சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்றோம். முடிஞ்சு போச்சு. அதிகபட்சம் 45 செகண்ட்ல, ஒரு நிமிஷம் கூட ஆகாது. டு பி வெரி ஆனஸ்ட், இந்த சம்மை சால்வ் பண்றதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. இப்போ இதே கொஸ்டின் தான் நம்ம அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் டுடே செஷன். இதை நீங்க ட்ரை பண்றதா ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். இதை நீங்க ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். இது ஆக்சுவலா வந்து உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துட்டாங்க, பட் இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. இந்த பக்கம் 10 சென்டிமீட்டர், இந்த பக்கம் 14, டோட்டல் லென்த் 6ன்னு கொடுத்துருக்காங்க. டோட்டல் லென்த் 6. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? லெட் BD equal to x எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, தென் CD will be 6 minus x. புரியுதா? அதாவது இங்க இருந்து இது வரைக்கும் நான் x எடுத்துட்டேன்னா இந்த டோட்டல் லென்த் 6, அப்ப மீதி எனக்கு 6 minus x வரும். புரிஞ்சுதா இல்லையா பாருங்க. அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். அப்போ இப்போ நீங்க அகைன் given AD is angle bisector, அதே கதை தான், அதே கதை. ஆங்கிள் நீங்க ட்ரை பண்றதா ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் BAC ன்னு கொடுத்ததால நான் வந்து என்ன பண்ண போறேன்? அகைன் அதே பை ABT. ரேஷியோல எப்படி எழுதுவீங்க? AB by AC. நல்லா கவனிங்க, இந்த பக்கம் பை இந்த பக்கம். ஓகேவா? AB by AC is equals to, கீழே அப்படியே எழுதணும். எப்படி எழுதணும்? BD by DC. AB by AC will be equals to BD by DC. So what is your AB now? AB will be 10, AC is 14, BD is X, DC is 6 minus X. The 10 of 14 cancel panna, I will get 5/7. Just do the cross multiplication. 7 into X is 7X and 5 times 6 minus X. So I'm going to hit 7X is equals to 5 6 are 30 minus 5X. So bring them on one side. ஒரே பக்கம் கொண்டு வாங்க பாப்போம். This is going to be 12X is equals to 30 வருமா? அப்ப X is equals to 30/12. I can cancel this in 6 table. So it is going to be 5/2, which is 2.5. So I got X is equals to 2.5 centimeter. As usual, sum இன்னும் முடியல. I want you to write BD value. So BD is equals to X value தான். So 2.5 centimeter and DC will be 6 minus X. So 6 minus 2.5, which is nothing but your 3.5 centimeter. So ரெண்டு வேல்யூ நமக்கு கிடைச்சாச்சு. இதோட sum over. I hope everyone understood this. It's a very simple basic question. Again saying geometry is very easy topic if you understand the property and start writing it in a proper steps. So whatever the property the question involves, APT or BPT or similar, the property mention பண்ணிட்டு நீங்க ப்ராப்பரா எழுதிட்டீங்க, பிரசன்ட் பண்ணிட்டீங்கன்னா it is going to be easy for you to score good marks. ஸோ ஜாமெட்ரி பொறுத்த அளவுக்கு அகைன் செய்யிங் நீங்கள் எல்லா சம்மும் அந்த சாப்டர் மாதிரி எல்லா சம்மும் எக்ஸசைஸ் ஃபுல்லாக நீங்கள் போட்டு பார்க்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, கொலாப்ஸ் ஆகிடுவீங்க, நிறைய பேர் ஹேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பட் இன்ஸ்டெட் ஆஃப் தட் செலக்டிவாக சில கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஈஸிலி யூ கேன் கெட் ஃப்ரம் திஸ். நான் ஃபோக்கஸ் பண்ணது ஒன்லி
4.1 4.2 மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் பித்தாகரஸ் தியரம் இருக்கு, 4.3 வர இருக்கு. ஓகேங்களா, அதையுமே அதாவது 4.4 வர இருக்கு. அதுல இருக்கிற 2 மார்க் நம்ம இன்னொரு நாள் தனியாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் இந்த செஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆஸ் யூஸ்வல் drop the comment with day 12 task completed with your name. திரும்ப சொல்றேன், உங்க நேமோட போடுங்க. And must share this video with your friends. Okay, thank you all, take care, bye bye, see you all in another day.